வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசிக்காரங்க ரொம்பவும் தைரியசாலிங்க. தைரியங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது தைரியம் இருந்தா தான் எதிரிகள கடந்து போ முடியும். தைரியன்றது அடுத்தவங்கள போய் மிரட்ட சொல்றது தைரியம் கிடையாது. ஒருத்தவங்க உங்கள மிரட்டுனாங்கன்னு வச்சுக்கங்களேன், அத துணிச்சலா எதிர்கொள்றது தான் தைரியம். சரிங்களா? எல்லாருக்குமே எதிரி இருப்பாங்க. வாழ்க்கையில அது விலங்குகளா இருந்தாலும் சரிதான், மனிதர்களா இருந்தாலும் சரிதான், பறவைகளா இருந்தாலும் சரிதான். எல்லா உயிரினத்துக்கும் இந்த உலகத்துல தைரிய எதிரிகள் இருக்காங்க. சரிங்களா? அதை எதிர்கொள்ளணும்னா தைரியம் ரொம்ப வேணும். அதாவது மிகப்பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அவர்களுக்கும் எதிரிகள் இருக்கிறாங்க. சரிங்களா? அதேமாரி மிகப்பெரிய அரசியல்வாதிகள் பிரதமர் லெவல்ல, ஆ அமைச்சர் லெவல்ல, முதலமைச்சர் லெவல்ல இவங்க லெவல்லயும் அவங்களுக்கு நிகரான எதிரிகள் இருக்காங்க. சரிங்களா? அதேமாரி அ ஏழைகளா இருந்தாலும் சரிதான், ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் எதிரிங்க இருக்காங்க. அ கோயில் வெளியில உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க இல்லைங்களா? பிச்சைக்காரங்க. அவங்களுக்கும் எதிரிங்க இருக்காங்க. ஏன்னா பக்கத்தில உட்காந்து பிச்சை எடுக்கிறவங்க தான் அவங்களோட எதிரி. சரிங்களா? எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் அவர்களுக்கு அந்த தகுதிக்கு தகுந்த மாரி எதிரிகள் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம தாண்டி நம்ம ஜெயிக்கணும்னா தைரியம் வரணும். அப்படி பார்க்கும்பொழுது அந்த தைரியத்துக்கு சொந்தக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. அதேமாரி உதாரணத்துக்கு மகாபாரதத்தில கர்ணன்னு ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச கேரக்டர் கூட. அந்த கர்ணன் இந்த அளவுக்கு ஒரு புகழ் வாய்ந்த கேரக்டரா மாறுறதுக்கு என்னன்னா, கர்ணனோட தைரியம் தான். சரிங்களா? அதாவது அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு வில்வித்தை போட்டி நடக்கும். அந்த வீரத்துக்கான போட்டி. அதில அர்ஜுனன் வில்லுல நம்பர் 1 அப்படின்னு சொல்லிடுவாங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த கர்ணன் ஒண்ணும் பெரிய அரசரோட பையன் கிடையாது. ஒரு மிகப்பெரிய பின்புலமோ எதுவுமே கிடையாது. சரிங்களா? சாதா தேரோட்டியோட மகன். தேரோட்டியோட மகன்றது என்ன தெரியுங்களா? கூலி வேலை செய்றாங்க இல்லையா? அவங்களோட பையன். அன்னாடங்காய்ச்சிங்கள். அன்னாடங்காய்ச்சின்னா, டெய்லி நம்ம வேலைக்கு போனா தான் சாப்பாடுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி அன்னாடங்காய்ச்சியோட ஒரு கூலி தொழிலாளியோட மகன் தான் கர்ணன். அந்த கர்ணன் முடிஞ்சா நீ என்ன ஜெயிச்சுட்டு வேணா நீ வில்லுல நீ பெரிய ஆளா ஆயி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா என்கிட்ட மோதிப்பாரு அப்படின்னு அந்த தைரியமா போய் நின்னான் பார்த்தீங்களா? அங்க தான் கர்ணன் நிக்கிறான். அதாவது அரசர்களோட பையன் வீரத்த வெளிக்காட்டுறதுல ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா, அவங்களுக்கு அத்தன கிளைமேட்டும் இருக்கு. அத்தன பேரு பயிற்சி குடுத்துருப்பாங்க. என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. ஆனா, எந்த ஒரு பின்புலமும் இல்லாம ஒரு சாதா ஒரு 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 தேரோட்டியோட பையன், அதாவது சாதா கூலி தொழிலாளியோட மகன், "முடிஞ்சா என்கிட்ட நீ மோதி காட்டா" அப்படின்னு அந்த தைரியமா போய் கேட்பான் பார்த்தீங்களா? அதுதான் கர்ணனோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த தைரியம். அதேமாரி பாண்டவர்கள் 5 பேருக்கும், "இவன் யார்றா இவன் சாதா ஆளு நம்மள எதுக்குறான், இவன விட்டலாமா?" அப்படின்னு கூட அவங்க நெனைக்கலாம். ஆனா, இவனோட தைரியத்த பார்த்து அவங்க கொஞ்சம் அச்சப்படுவாங்க. சரிங்களா? அப்பப்பயும் இவன் சாதாரண ஆள் கிடையாது. நம்ம ஒண்ணும் கில்லுக்கிற கிடையாது. நம்ம ஒண்ணும் குருவி சுடுற மாரி சுட்டு போட்டு போறதுக்கு இவனும் சரியான திறமைசாலி. அதனால அவங்களும் கொஞ்சம் நமக்கு தகுதியான எதிரின்றத அவங்களும் புரிஞ்சு நடந்துக்குவாங்க. சரிங்களா? கர்ணன்கிட்ட. எதுக்கு சொல்றேன்னா, அந்த தைரியமா கர்ணன் நடந்துக்கினனால தான் அந்த தைரியத்துக்கு கிடைச்ச பரிசு தான் துரியோதனா ஒரு நாட்டையே கர்ணனுக்கு குடுத்து அந்த நாட்டோட அரசனா மாத்துவான். இதே ஒரு கோழைக்கு போய் யாராவது பண்ணுவாங்களா? ஏன்னா அந்த துணிச்சல், அந்த தைரியம் சரிங்களா? அந்த வீரம் அதுக்கு கிடைச்ச பரிசு தான். அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்க மிகவும் கொடுத்து வச்சவங்க. ரொம்ப தைரியசாலி. எந்த இடத்துலயா இருந்தாலும் சரிதான், எங்க போனாலும் சரிதான், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்க பயப்படக்கூடிய ஒரே ஆள் அவங்க மனசாட்சிக்கு மட்டும் தான் பயப்படுவாங்க. அதே மாரி அவங்க அது தெரிஞ்சு எந்த தவறும் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ராசி தனுசு ராசி தான். சரிங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் ஒரு உயிரினங்கள் தான். எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு, மனைவி இருக்காங்க. எல்லாரும் அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க தான். அப்படி பார்க்கும்பொழுது நீங்க குடுத்து வச்சவங்க. இந்த நாட்டையே ஆள தகுதி வாய்ந்தவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. சரிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, தனுசு ராசிக்காரங்க கடந்த காலத்துல நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ, அத எப்பயுமே மறக்கக்கூடாது. அதேமாரி கடந்த காலத்துல நீங்க பண்ண தவறுகள திரும்ப பண்ணக்கூடாது. சரிங்களா? அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அப்ப எதிராளி என்ன பண்ணுவான், எதிரணியில இருக்கிற வீரர்கள், அவங்க ஒரு அந்த ஒரு கிரிக்கெட் ஒருத்தன் ஆடுறான்னா, அவன எந்த பால போட்டா அவன அவுட் ஆக்கலாம், எந்த பால்ல அவன் வீக்கா இருக்கான், அப்படின்னு இது பண்ணிட்டு அந்த பால தான் போடுவாங்க. அவன் எப்படி போட்டா அவுட் ஆவான், எப்படி போட்டா அவன் ரன் அடிக்க மாட்டான், அப்படிதான் போடுவாங்க பால. ஆனா, அந்த தவற அந்த பேட்ஸ்மேன் திருத்திக்கினா மட்டும் தான் அவன் ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா?
கடந்த காலம் இந்த 7 சனியில நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் அது ஒரு பாடமா வச்சுக்கணும். அந்த தவறுகள நீங்க திரும்ப பண்ணவே கூடாது. அதேமாரி கடந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினைகள். உங்க சொந்த பந்தம் எல்லாம் யாரு, எப்படி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான குடும்பம். அந்த குடும்பத்தில வந்து அ அண்ணன், தம்பி ஒரு 4, 5 பேர் இருக்காங்க. அண்ணன், தம்பி ஒரு ஒரு 5 பேருக்கு மேல இருக்காங்க. நல்ல கூட்டு குடும்பம், பெரிய குடும்பம். அப்பா, அம்மாவுக்கு மொத்தம் ஒரு 5 குழந்தைகளுக்கு மேல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். எல்லாமே பெருசா வளர்ந்து அவங்கவங்க வந்து கொஞ்சம் கல்யாணம் பண்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பாவும், அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அந்த கூட்டு குடும்பத்தில அவங்களும் எல்லாம் ஒண்ணாவே தான் இருக்காங்க. அப்ப அதுலேருந்து ஒருத்தருக்கு என்ன ஒரு ஐடியா வருதுன்னா, நான் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ வந்து நான் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஆனா நிலபலங்கள் அதிகம். ரொம்ப அதிகம் அவங்களுக்குலாம். ஒரு ஜமீன்தார் குடும்பம் மாரின்னு வச்சுக்கங்களேன். நான் வந்து கொஞ்சம் துணி வியாபாரம் இந்த மாரி இந்த டெக்ஸ்டைல் சைடு பனியன் ரெடி பண்றது இந்த மாரி ஒரு சில இது டெக்ஸ்டைல் சைடு போலான்ட்டு பார்க்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம எல்லாமே சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து மத்தவங்க எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்ல, இல்ல அதெல்லாம் நமக்கு தெரியாத தொழிலு. அதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல செய்ய முடியாது. வெளியூர்ல தான் போய் செய்யணும். அதெல்லாம் வந்து நம்ம இடம் மாரி பாதுகாப்பு கிடையாதுங்க. அப்படி இப்படின்னு சொல்லி யாருமே வந்து அதுக்கு இது பண்ணல. ஆனாலும் கேட்காம அவரு என்ன பண்ணிடுறாரு, அவருடைய பாகத்த மட்டும் அவர் பிரிச்சுக்கிட்டு போயிட்டு, வித்து கொண்டு போயி பாதி சொத்த வித்து கொண்டு போய் அந்த தொழில தொடங்குறாரு. நஷ்டம் வந்துடுது. மீதி சொத்தையும் வித்து கொண்டு போய் அங்க திரும்ப இன்வெஸ்ட் பண்றாரு. அதுவும் நஷ்டமாயிடுது. கடைசியில வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு வந்துடுறாங்க. கூலி வேலைக்கு வந்து போற லெவலுக்கு வந்துடுது அவரோட நெலைம. ஆனா அவங்க அண்ணன், தம்பி எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. அப்போ வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்ல இவங்களுக்கு. அந்த சனி, ஞாயிறு 2 நாள் லீவுல அந்த பசங்கள மட்டும் அண்ணன், தம்பி வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புவாங்களாம். அதுக்கே வந்து அவங்க என்ன சொல்லுவாங்களாம், ஒரு மாரி சரியா வரவேற்க மாட்டாங்க. ஏன்னா சாப்பாட்டுக்காக தானங்க வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மாரி இவங்க வர்றதே அவங்களுக்கு பிடிக்காமலாம் இருந்திருக்குமா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வாழ்ந்து கெட்ட குடும்பம். இவங்க வந்து நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க ரொம்ப லோவா வந்துட்டாங்க. அதுக்கடுத்து இந்த பசங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர திரும்பவும் அந்த தொழிலே அவங்களே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஃப்ரம் ஸ்க்ராட்ச் 0லேருந்து அத ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அத வளர்ந்து, அதே மாரி இவங்க குடும்பத்து பாரம்பரியத்த பத்தி அதாவது இவங்க அந்த துணி டெக்ஸ்டைல் இது ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லைங்களா? அப்போ வந்து இவங்க கம்பெனியில வேலை செஞ்சவங்கலாம் சின்ன சின்ன கம்பெனி ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவங்க கிட்டலாம் போய் வேலை கேட்குற நிலைமைக்கெல்லாம் வந்துட்டாராம். அதாவது அந்த அ அந்த தொழில் ஆரம்பிச்சாரு இல்லைங்களா? அவரு போயிட்டு அந்த முதலாளி இருக்காரு இல்லைங்களா? அவரு போயிட்டு இவங்க கிட்ட வேலை செஞ்ச எம்ப்ளாயிலாம் சின்ன சின்ன கம்பெனி ஆரம்பிச்சுட்டேன். அங்க போயிட்டு ஏதாவது வேலை இருந்தா குடுப்பா அப்படின்னு அவரு கேட்க ஆரம்பிச்சுட்டாராம். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், "என்ன முதலாளி இப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க நாங்க. நாங்க போய் உங்களுக்கு வேலை குடுக்க முடியுமா? என்ன எங்களாலயே அத தாங்க முடியாது." அப்படின்ற மாரி அவங்க சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து வெளியூர்ல போயிட்டு அவர் ஏதோ ஒரு சில வேலைலாம் செஞ்சு அந்த பசங்கள படிக்க வைக்கிறாரு. அந்த பசங்க வந்து பிற்காலத்தில கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவிலே ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு ஜவுளி நிறுவனம் அது. அதோட பிராண்டே எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? நான் பேர் சொல்ல விரும்பல. எதுக்கு சொல்றேன்னா, முயற்சி தான். நம்ம வந்து வளரணும்னா பணம் தேவையில்ல. நம்மளுடைய உழைப்பு இருந்தா மட்டும் போதும். உழைப்பு சரியான முறையில இருக்கணும். அதே மாரி அவங்க குடும்பத்த பத்தி கேள்விப்பட்டு ஏகப்பட்ட சினிமா நடிகர்லாம் வந்து அந்த பிராண்டுக்கு அவங்க வந்து இது பண்ணாங்க. ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதாவது விளம்பரத்தில நடிச்சாங்க. அதுவும் ஒரு காரணம் மிகப்பெரிய லெவல்ல அது வளர்றதுக்கு. எதுக்கு சொல்றேன்னா, தனுசு ராசிக்காரங்க கடந்த காலத்துல நடந்தத எல்லாத்தையும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. சரிங்களா? கடந்த கால படிப்பினைய மறக்கக்கூடாது. அதேமாரி அந்த தவறுகள திரும்ப செய்யக்கூடாது. உங்கள யார் யாரெல்லாம் காயப்படுத்துனாங்களோ அதேமாரி அந்த பசங்க சொல்றாங்க இல்லையா? அவரு அந்த டெக்ஸ்டைல் இருக்காரு இல்லைங்களா? அவருக்கு 2 பையன்ங்க. அந்த 2 பையன்ங்க என்ன அவங்களுடைய இதுன்னா, நம்மள யார் யாரெல்லாம் அசிங்கப்படுத்துனாங்களோ, அவமானப்படுத்துனாங்களோ அவங்க முன்னால நம்ம பெரிய ஆளா வளர்ந்து காட்டணும்னு சொல்லி, இன்னைக்கு நாங்க பெரிய ஆளாயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றேன்னா, உங்கள யார் யாரெல்லாம் அசிங்கப்படுத்துனாங்களோ, அவமானப்படுத்துனாங்க, அவங்களுக்கு முன்னால நீங்க தலை நிமிர்ந்து நடக்கணும். வளர்ந்து காட்டணும். சரிங்களா? அந்த வைராக்கியம் உங்க மனசுக்குள்ளேயே இருக்கணும். நீங்க வளர்ற வளர்ச்சி தான் அவங்களுக்கு நீங்க குடுக்குற தண்டனை, அவங்களுக்கு நீங்க குடுக்குற பதிலடி. எதுக்கு சொல்றேன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து எல்லாம் நல்லாவே நடக்க போதுங்க. உங்களுடைய கெட்ட நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகி எவ்வளவோ நாள் ஆகுது. அதேமாரி வர அக்டோபர்ல நடக்க இருக்க அந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்த குடுக்க போதுங்க. அதாவது நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, நீங்க வந்து கடுமையா உழைச்சீங்கன்னா, நீங்க கோடீஸ்வரனா மாறப்போறீங்க. அதாவது ஒரு 4, 5 விஷயம். அதுக்கு அடுத்து பாருங்களேன், அந்த பணத்த வச்சே பணத்த நீங்க சம்பாதிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காலகட்டம் உங்களுக்கு வரப்போது. அத நல்ல முறையில பயன்படுத்திட்டு வாழ்க்கையில பெரிய ஆளாகணும். யார் யாரெல்லாம் உங்கள கிண்டல் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ,
யார் யாரெல்லாம் உங்களை அலைய வச்சாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, உங்களை வந்து ஒதுக்கி வச்சாங்களோ, நீ இவெல்லாம் ஒரு ஆளு இவன் எந்திரிக்கவே மாட்டான் அப்படின்னு நினச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து காட்டணுங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே வரப்போகுது. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலையும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறீங்க. அதேமாரி செய்யக்கூடாது என்னன்னா, நீங்கள் வந்து கந்து வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. சரிங்களா? அது வந்து ஜோதிட சாஸ்திரத்திலே எழுதியிருக்கு. கந்து வட்டிக்கு கடன் வாங்குறது வந்து ஒரு சாபத்தை நீங்களா போய் வாங்குற மாரி. சரிங்களா? அது வாங்குனா கடவுளுக்கே பிடிக்காது. குரு பகவானுக்கு கந்து வட்டிக்கு கடன் வாங்குறது பிடிக்காது. மது அருந்துனா பிடிக்காது. புகை பிடிச்சா பிடிக்காது. சரிங்களா? உங்கள் வேலையை நேர்மையாக பண்ணுங்க. எல்லாமே உங்களை தேடி வரும். எல்லாமே உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இது. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க வந்து உழைப்பில் வந்து அவங்கள மிஞ்ச யாராலுமே முடியாது. அந்த அளவுக்கு உழைப்பில் மிகப்பெரிய ஆள் வந்து தனுசு ராசிக்காரங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நேரத்தை பார்த்து உழைக்க மாட்டீங்க. அந்த வேலை முடியுமான்னு பார்த்து தான் உழைப்பீங்க. அதுதான் ஒரு உண்மையான உழைக்கிறவனுக்கு அழகு. அப்படி பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரப்போகிறீங்க. இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தணும். அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. அஞ்சில் குரு உள்ளவங்களை மிஞ்ச யாராலுமே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காலகட்டம். இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.